இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிச்சு போட்ட நாட்டுக்கோழி. ஹோட்டல்லலாம் நம்ம சாப்பிட்ருப்போம் இல்லையா? அது எப்படி பண்ணலான்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாமா? இந்த மழை காலத்துக்கு இந்த மாதிரி சூடாக சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலான்றது பார்த்துடலாம். ஒரு குக்கரில் நான் 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 5-6 விசில் நல்லா வேக விட்டு எடுத்துருங்க. இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த சதை தனியாக, எலும்பு தனியாக எடுத்து வச்சிடலாம். சதையெல்லாம் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நான் மண்சட்டி தான் வச்சுருக்கேன். எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு கடுகு, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நாட்டுக்கோழி இருக்குல்லையே, எலும்பு இல்லாதது, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி போட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நாட்டுக்கோழி ரெடி ஆகிடும். கடைசியாக பெப்பர் பவுடர், ஜீரக பவுடர் சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பிச்சு போட்ட நாட்டுக்கோழி ரெடி ஆயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.